மாமா, வீட்ல கேஸ் காலி ஆயிடுச்சு. அதான் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்லம்மா. இனிமே நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அத்தையும் நானும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். இங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம். மாமா, அப்பா ஃபோன் பண்றாரு. அப்பா உனக்கு ஃபோன் பண்றாருன்னா ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும். எடுத்து பேசுமா. பேசு. ஹலோ. ஹலோ. பூமி, நான் உங்க அப்பா பேசுறேம்மா. என்ன சொன்னீங்க? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஓ, அப்பா பேசுறேன்னு சொன்னமா. இப்போதான் உங்களுக்கு உங்க பொண்ணு ஞாபகம் வந்துச்சா? சில நினைவுகளை அழிக்கலான்னு நினைச்சாலும் அழிக்க முடியாதுல்ல பூமி. அதனாலதான் ஃபோன் பண்ண. சொல்லுங்கப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு வாமா. நில்லு. எந்த வீட்டுல நான் இருக்கேனோ அந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அப்பா, நீங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. வேணானாலும் வந்துட்டு தானே இருக்க பூமி. இப்போ வான்னு நான் தானே உன்னை கூப்பிடுறேன். சரிங்கப்பா, நான் உடனே கிளம்பி வரேன். சரி. என்ன சொன்ன மாமா பூமி? வரேன்னு சொன்னா. அவ வர்றது அவளோட அப்பா வீட்டுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ வரப்போறது நெருப்பு குழியில விழறதுக்காகன்னு இன்னும் அவளுக்கு புரியல போல இருக்கு. மாமா, அப்பா என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. சந்தோஷமா போயிட்டு வாமா. நமக்கு நல்ல நேரம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, எனக்கு இந்த மறைமுகமான வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. உண்மையான குற்றவாளி அந்த அபூர்வதான்னு தெரியற வரைக்கும் மட்டும்தான் மாமா உங்களுக்கு இந்த மறைமுக வாழ்க்கை. குறைஞ்சபட்சம் அந்த எஸ்பி சூர்யாவோட அண்ணனை கொல்ல வச்சது நீங்க இல்லைன்னு தெரியற வரைக்குமாவது நீங்க இப்படி இருந்துதான் ஆகணும். அபூர்வா குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு நீங்க நிரபராதின்னு வெளியில வர்றது அது ரொம்ப தூரத்துல இல்லைங்கிறது என்னோட நம்பிக்கை மாமா. சரி விடுமா, இப்ப அந்த விஷயம் எதுக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா ஃபோன் பண்ணிருக்காரு. முதல்ல நீ போய் அவரை பார்த்துட்டு வா. நல்லபடியா போயிட்டு வாமா. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன்.